ஹாய் யூஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற ஹாப்பி ராஜா படத்தோட ரிவ்யூ மக்களுடைய என்ன சொல்கிறாங்க அவங்களோட கருத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பி ராஜா படம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு பார்த்தீங்கன்னாக்கா 8.5 இல்லை 9 கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டிமெண்ட்டான படம் தான். ஸோ ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ் போர்ஷனாகவும் ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஃபுல் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினேர் அப்படின்ற சாங் மூலியமாக அந்த படத்தை வந்து விளம்பரம் பண்ணாங்க அந்த டைலாக்கை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படம் ரிலீஸ் ஆச்சு. படம் அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி போனாங்க. பட் படம் பார்த்துட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனவங்களுக்கு இது பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படம் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு இதுவாக இருக்குது. நடுப்புற அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி லேக் இருந்தாலும் படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது வந்து நல்லாவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாஸ் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. அவர் என்னடா அது ஸ்டார்டிங் கொஞ்சம் மொக்கையாக போகுதுன்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சான்ஸே கிடையாது, சூப்பராக வந்து கேரக்டரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நடிப்பும் சூப்பராக இருக்குது. ஸோ படத்தில் வந்து அது இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கிறாங்க, தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி. ஸோ கண்டினியூஸாக அவங்களுக்கு அதிக வாய்ப்பு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்பா கேரக்டர் தான் படத்தில் வந்து மெயினானது. அவர் தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் அப்பாஸுக்கும் எப்படி இதாகுது அப்படின்னு தான். ஸோ எப்படி பாடி ஷேவிங், அவரோட லுக்கு, ஒருத்தரை வந்து எப்படி தாழ்வாக இது பண்ணக்கூடாது அப்படின்றத மைய கருத்தாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி கிராமத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு சிட்டியும் இருக்க ரெண்டு கலவையாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க படத்தை வந்து பார்த்திங்கனாக்கா. ஸோ இதில் வந்து படம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டில் தொடங்குலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லவ் அப்படின்னு நல்லா போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட் அப்பா சான்ஸை தூக்கி நிறுத்திட்டார் இவர் படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா கேரக்டர் நடிச்சு டோட்டலாக பார்த்திங்கனாக்கா எல்லா கேரக்டருமே வந்து அவங்க கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க படத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா யூத் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல படமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளில் மட்டுமே 2.5 கோடி கலெக்ஷன் அடைச்சிருக்கு இந்த படம் வந்து. ஸோ போகிறவங்கிட்ட பாசிட்டிவாக நல்லா அடிக்கும். ஸோ புதுமுக இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அதிக சான்ஸ் கொடுக்குறது வந்து ஜிவி பிரகாஷ் தான். ஸோ அவங்களாம் வந்து புதுமுக டைரக்டர்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் தான் நாடி வராங்க. ஏன்னா அவர் நடிப்புலையும் சரி மியூசிக்கும் சொல்லவே வேணாம். ஸோ எல்லாமே அவரே எடுத்துப்பார். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா புது இயக்குநர்கள் வந்து அதிகமாக வந்து நாடுற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷை தான் நாடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓகே. ஸோ படம் வந்து தூக்கிடும், மியூசிக்கும் வந்து தூக்கிடும். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தாலும் வந்து அது வந்து ஹிட் அடிச்சிடும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கில் பார்த்திங்கனாக்கா இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஹிட்டு தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏன்னா படம் நாள் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை விளம்பரம். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கலெக்ஷன் வந்து 2.5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பார்க்க போவாங்க. இந்த வாரமும் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து படம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க போவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றி படமாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ டைரக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு நல்ல கதை தான், அதை வந்து நல்ல ஒரு இதுவாக இப்போ வந்து திருப்பி ஒரு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அது இல்லாமல் ஃபுல் சென்டிமெண்ட்டாகவும் போட்டு தாக்கியிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 2K கிட்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து எல்லாருமே அவங்க வந்து ஃபுல் பாசிட்டிவ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்மாக இதுக்கு வந்து அவங்க தான் வந்து அதிகமாக பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்குறாங்களே. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஓல்டானவங்க அவங்களாம் பார்த்துட்டு வந்து படம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க, லாஸ்ட்டு மட்டும் தான் நல்லா இருக்குதுங்க, மற்றதெல்லாம் நல்லா இல்லை, லாஸ்ட்டுக்காக படம் ஃபுல்லாக உட்காந்துன்னு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ இதுக்கப்புறம் 2K கிட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே படம் வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்குது. சும்மா எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ படம் ஓவரால் நல்லாயிருக்கு. எல்லா தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.